நம்ம அர்ஜுன் நோவில் பிஎஸ் கேட்டிருந்தீங்களா நிறைய பேர். 605 டிஐ வண்டி அது பாருங்க, 4 டிரைவு. ஆனால் என்ன மாதிரி வண்டியெலாம் ஸ்கேமே நண்பா. வண்டி அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. வண்டி சொல்கிறதுக்கே தேவையில்லை, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் இந்த ஷட்டில் ஷிஃப்ட்டு தான் சூப்பராக இருக்குது. ஆனால் ஷட்டில் ஷிஃப்ட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் முன்ன பண்ணி தான் இருக்கும். புதுசாக ஓட்டுறவங்களுக்கு இப்போ முன்ன பண்ணி தான் நண்பா இருக்கும். ஆனால் செம்மையாக இருக்குது வண்டி மட்டும். வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது. நான் வந்து சைடில் வந்து வரண்டா ஹை லோ மீடியமு. நான் வந்து 1 2 3 4 5 இன்னாண்டா ஷட்டில் ஷிஃப்ட்டு, ஃபார்வேர்டு ரிவர்ஸு. வண்டியெலாம் சூப்பராக இருக்குன்பா, அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. பாருண்டா பேண்ட் ஆஃப் பண்ணி காட்டுறேன்பா, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வண்டி 4 வீல் டிரைவ் தான். அந்த டயரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9க்கு 5 24 9க்கு 5 24 பார்த்தீங்களா, 9க்கு 5 24. இப்போ பேக் வந்து 16க்கு 9 28. செம்மையாக இருக்கிறான வண்டி. பேனர் டைப் பார்த்தீங்களா எப்படி அந்த ஓப்பன் டைப்பு. இப்படி இழுத்தா வர மாதிரி இடத்துக்கு இழுக்க முடியல. ஒரு பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சின்னதாக தான் இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. ஆனால் ரேடியேட்டரில் அந்த 605 வர மாதிரி தான் நண்பா இருக்குது. ரேடியேட்டர் எல்லாம் க்ளீன் அப்பப்போ டஸ்ட்லாம் அடைச்சிக்கிறது பிரச்சனை இல்லை. க்ளீன் பண்ணி இப்போ அவ்வளோ ரொம்ப நேரம் இன்னும் ஒரு மாதம் கூட க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா போகிறோம். ஆனால் இந்த வாழைக்காடு ஓடும் போதெல்லாம் சூப்பராக இருக்குன்பா. இந்த வண்டி வாழைக்காடு ஓட்டுறதுலாம் ஸ்பீடு அருமையாக இருக்கும். ஏன்னா என்ன மைலேஜ் போகுதுன்னு தெரியல, என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஆனால் கலப்பிக்கு என்ன மைலேஜ் போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இந்த வண்டி யார் வச்சுக்கிறீங்க பார்த்து சொல்லுங்க நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வண்டி பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது. ஆனால் பேட்ரி பாஸ் சைடில் கொடுத்துக்கிறாங்க. பேட்ரி பாஸ் சைடில் 4 ஆக்சில் பார்த்தீங்களா, டபுள் பம்பு. ஆனால் சின்ன ஆக்சிலாக இருக்குது, சின்ன ஆக்சிலாக தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, சூப்பராக இருக்கு. ஆனால் இதோட ஆக்சில்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது. இது ஏர் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம 605 ஏர் ஃபில்ட்ரு மாதிரி இருக்குது. 605 இப்போ 57 HP அந்த மாதிரி ஏர் ஃபில்ட்ரு பரவாயில்லன்பா. ஆனால் எல்லாம் பூரா சென்சார் தான். இதில் எங்கே ஜிபிஎஸ் எங்கே இருக்குன்னு தெரியல, அது வேணால் பார்க்கலாம். எல்லாம் பூரா ஒன்றுடாமல் சென்சார் நண்பா. எல்லாம் ஒயர் மோது கொண்டு அந்த ஆஃப் பண்ணுற கேபிள் மோது கொண்டு எல்லாமே சென்சார். பூராமே வண்டியோட இதில் பாருங்கள் எவ்வளோ இது இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் பூரா கச்சன்னு தான். ஆனால் இந்த 4 டிரைவ் இது பார்த்தீங்களா, லாடு கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, இதுவெல்லாம் சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த ஒரு இது லாடு கொடுத்துட்றேன், சேஃப்டி கார்டன் கொடுத்துக்கிற மட்டும் சூப்பராக இருக்கு. ஆனால் அப்புறம் டபுள் ஃபில்ட்ரு தான், எப்பவும் வர மாதிரி தான் டபுள் ஃபில்ட்ரு. அப்புறம் கூலண்ட் ஆயில். ஃபோர்டு ஆன் ஆஃப் லிவர் இங்கே பார்த்தீங்களா, இதுதான் 4 ஆன் ஆஃப் லிவர். அது வந்து இது இப்போ ரொட்டேட்டர் வந்து ரிவர்ஸ் ஃபார்வேர்டு மட்டும், ரிவர்ஸ்லையும் சுற்ற மாதிரி ஃபார்வேர்டு சுற்ற மாதிரி. அப்புறம் பிடிஓ நார்மல் பிடிஓ தான். ஆனால் வண்டி ஏறி உட்காரத்துக்கு ஜம்முனுக்கு நண்பா. ஆனால் எலக்ட்ரானிக் பம்பு இல்லை, இதாக இழுத்தா ஸ்டார்ட் போய் ஆஃப் பண்ணுற மாதிரி தான். ஆனால் மேலே ஒரு இது லிவர் மாதிரி கொடுத்தாங்க, அது எதுக்குன்னு தெரியல, அது என்னன்னு பார்க்குறாங்கப்பா. இப்போ பின்னாடி இப்போ இது பார்த்தீங்களா எப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு சைன் டைப்பில் போட்டு கொடுக்காம இந்த மாதிரி டைப்பில் போட்டு கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு எல்லாமே வண்டிலாம் ஒரு நீட்டாக நண்பா இருக்குது. அதெல்லாம் பாருண்டா, இந்த ஒரு ஊக்கு பெட்டு, இந்த கையெல்லாம் நல்லா பாருங்க நண்பா. நல்லா 605 நல்லா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. ஆனால் கலர் பார்த்தீங்களா குங்கும கலர். ஃபஸ்ட்டு வந்து சிவப்பு கலரில் இந்த மாதிரி கலரில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி கலர் சூப்பராக இருக்கு. ஆனால் வண்டி ஆனால் வியூ பார்க்கறதுக்கு செம்ம இதாக இருக்குது, அவ்வளோ ஒரு இதாக இருக்குது, செம்ம இதாக இருக்குது. வண்டியோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் ஆயில் ஃபில்ட்ரு என்னாண்டா, ஹைட்ராலஜி ஆயில் ஃபில்ட்ரு எல்லாமே இங்கேயே. டைனமோ நான் வந்து செல்ஃப் மோட்ரு டைனமோ எல்லாமே அவ்வளோ. ஆனால் அந்த நம்ம மோகன் மாமா போட்டிருக்காருல்ல அந்த ஆல்ட்ரு மட்டும் சூப்பராக வேணும்பா. அந்த ஆல்ட்ரு மட்டும் சைலன்ஸ் இருக்குது, இந்த சைலன்ஸ் இருக்குது. அந்த ஆல்ட்ரு மட்டும் இப்படியே கீழே வளைச்சி இப்படி போட்டுவிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்படிலாம் போட்டோன்னா தென்னை மட்டில் தான் நண்பா அடி விழுவோம், அப்படி அடி விழுவோம், வாழை மட்டிலே அடி விழுவோம்.
ஆனால் இப்படி நம்ம இப்படி ஓரத்துக்கு கீழே இழுத்து விட்டு போட்டோம்னா எங்கேயுமே அடி இவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஓட்டத்துக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் பாருங்க நண்பா, எனக்கு பார்த்தீங்களா இங்கே இருக்கு நண்பா. சொல்ல போனால் எவ்வளோ ஹைட்டு டயரு சூப்பராக இருக்கு. ஆனால் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல நண்பா. ஆனால் கிரீப்பர் வரல. கிரீப்பர் வந்து ஆர்டர் பண்ணால் தான் நம்ம வருவோம். அது என்னன்னு பார்த்துலாம் நண்பா. இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி வந்துட்டோம். இந்த எஸ்யூஎல் ஒன்று கொடுத்துருக்காங்க. எஸ்யூஎல் லிவர் தான் நண்பா. அதான் இதுதான் எஸ்யூஎலோட லிவர். இந்த எஸ்யூஎலோட லிவர் தான் இது. அப்புறம் பிடிஓ இது. ஆயில் ஊற்றுற டெபாசிட்டி பார்த்தீங்களா, அதா இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஆயில் ஊற்றுறது இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்ஜின் ஆயில் ஊற்றுறது. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வண்டி மட்டும். அப்புறம் பார்க்கிங் போடுறது, இழுத்தா பார்க்கிங் விழுவும், இப்போ தள்ளினோண்டா பார்க்கிங் பண்ணுறது. ஆனால் வண்டி மேலே ஏறி உட்கார முடியும். வியூ சூப்பராக இருக்குன்பா. அந்த மாதிரி வண்டி இது சூப்பராக இருக்குது. கிரீப்பர் வந்து 5 HP வருதான்பா. அடுத்து இந்த 5 HP வருதான் பார்க்கலாம். அது இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் வருதான். அதில் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துறேன் நண்பா, தெரியும். ஆனால் ஊர் போட்டது சென்சார் தான் நண்பா. ஊரா எல்லாமே சென்சார் தான். அவ்வளோ சென்சார் இருக்குது பார்த்தீங்களாடா. இதுதான் ரொட்டேட்டரோட ரிவர்ஸ் ஃபார்வேர்டு. அப்புறம் ஹைலோ மீடியமு. அப்புறம் இது 1 2 3 4 5. இதுதான் அந்த எஸ்யூஎலோட லிவர் நண்பா. எஸ்யூஎலோட லிவரு டாக்கன் போச்சுன்னு சிவப்பு கருப்பு. இது இன்னும் அவ்வளோ டச் பண்ணி பார்த்தா தெரியும் நண்பா. இந்த வண்டியோட எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு பார்த்தா நண்பா தெரியும். பார்க்கலாம் நண்பா. வண்டி எல்லாம் வெளியே நிறுத்திட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் காகாபியாக இருக்குது. இல்லைன்னா கூட சூப்பராக இருக்கும் வண்டி. ஸ்டாப்லிங் லாடு எல்லாமே செட்டாக கொடுத்துறேன் நண்பா. நான் ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் என்னான்னு தெரியல நண்பா. நான் கேட்டு சொல்கிறேன். அது என்னன்னு மட்டும் ஆஃபீஸில் கேட்டு சொல்கிறேன். ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் என்ன ஏதுன்ட்டு கேட்டு சொன்னால் தெரியும் நண்பா. இந்த வண்டியோட ரிவ்யூ பார்த்தீங்களா, ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நண்பா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குன்பா. ஆனால் ஸ்டார்டிங் ஆர்பிஎம் ட்ராப் பார்த்தீங்கன்னா 8 RPM ஓடுது நண்பா. 22 ட்ராப் நண்பா. 22 வரைக்கும் போகுது நண்பா. சூப்பராக இருக்கு. ஆனால் ஃபார்வேர்டு ரிவர்ஸு இதோட ரேடர் நீங்கள் பார்க்கலாம் நண்பா எப்படி இருக்குன்ட்டு. பூராமே ஹெட்லைட்டோட இது எல்லாமே நண்பா. அந்த சிக்னஸ் வழியில் பழைய வண்டி கொடுத்துற மாதிரி நண்பா. ஆறுனா எல்லாமே இண்டிகேட்டர் மொதல் கொண்டு நண்பா. இண்டிகேட்டர் என்னாண்டா, அப்புறம் என்னான்னு இண்டிகேட்டர் நண்பா. டபுள்யூ இண்டிகேட்டர் கீழே அடியில் இருக்குது நண்பா. கீழே அடியில் பார்த்தீங்கன்னா டபுள்யூ இண்டிகேட்டர் சூப்பராக இருக்குன்பா. ஆனால் எலக்ட்ரானிக் இந்த பம்பு இல்லை நண்பா. அந்த சாயிலே ஆஃப் பண்ணணும்ல அந்த பம்பு இல்லை நண்பா. சாய் இழுக்கிற மாதிரி தான் பம்பு. இந்த மாதிரி இழுக்கிறது தான், இழுக்கிற மாதிரி தான் பம்பு. போர்டு ஆன் ஆஃப் வந்து இங்கே பாருங்கடா, அடியில் போர்டு ஆன் ஆஃப். ஆனால் டென்சிங் லிவர்லாம் சூப்பராக இருக்குங்கடா. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது டென்சிங் லிவர்லாம். இந்த கை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசான. இப்போ நான் மற்ற வண்டிலாம் அந்த பாருங்கடா, அந்த வண்டிலாம் ரொம்ப மெலிட்டாக இருக்குது. ஆனால் அந்த வண்டி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதே பாருங்கடா இந்த வண்டியில் கூட அந்த 5 கூட அவ்வளோ இதாக இருக்குது. ஃபைவ் கூட பாருங்கள் சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் எவ்வளோ பெருசு. ஆனால் வண்டியும் பெருசு, இதுவும் பெருசு நண்பா. அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆனால் இதுலேருந்து இதில் இது மட்டும் எங்கே இருக்குதுன்னு தெரியல. நம்ம முன்னாடியும் பாருங்க நண்பா, ஊக்குப்பேட்டு கொடுத்து எவ்வளோ ஒரு லிப்புன்னு பாருலாம் பாருங்க நண்பா. லிப்புலாம் அப்பப்போ இது மாதிரி அப்பப்போ கிரீஸ் அடிக்கணும் நண்பா. ஆனால் அந்த போரோட சுற்றுற அந்த வெஞ்சேஞ்ச் பண்ணி மட்டும் கூட பாருங்க அவ்வளோ சின்னதாக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்கு. ஆனால் வேலை வச்சாலும் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கு. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. டயர் பார்த்தீங்கன்னா MRF டயர் தான். MRFோ அப்போலோ டயர் போட்டிருக்காங்க நண்பா. டூல்ஸ் பாஸ் இங்கே வருது, சூப்பராக இருக்குது. அப்புறம் 2 ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு வரும். செல்ஃப் மோட்ரு இங்கே. ஆனால் வண்டியெலாம் பிரமாண்டம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏற போச்சுன்னு பார்த்தீங்களா, சிட்னாஸ் கோயில அந்த பெரிய வண்டி 60 HP இருக்கிற மாதிரி அது மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது. 4 லிட்டர் வண்டி இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வண்டி கீடி மாட்டிட்டா அந்த லிவர், இந்த லிவர் பாருங்கள் கரெக்டாக ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. ஆனால் 5 சேனல் வர மாதிரி இது அந்த எஸ்சி வால்யூ மட்டும் மாற்றிட்டாங்க. இந்த வண்டி எஸ்சி வால்யூ இல்லை, அதனால் அதில் எஸ்சி வால்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்கப்பா.
இது மட்டும் என்ன ஷைனில் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இதில் வந்து இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க, பார் டைப்பில் இருக்கும். எல்லாமே 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 ஹெவியான டைப் தான் நண்பா. ஊக்கு போட்டு கொண்டும் ஹெவி தான். எத்தனை போல்ட்டு பார்த்தீங்களா? ஒரு 1 2 3 4 போல்ட்டு, 4 8 போல்ட்டு நண்பா. சூப்பராக இருக்குது வண்டி மட்டும். அவ்வளோ தெளிவாக இருக்குது இந்த வண்டி மட்டும். ஆனால் நம்ம 555க்கும் இந்த வண்டிக்கு போட்டி வச்சா, கம்பேரிசன் வச்சா எப்படி இருக்குன்னு தெரியல. பார்க்கலாம் நண்பா. அதுவும் ஒரு நாளைக்கு கிடச்சா போடலாம். வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது. வண்டியோட ரிவ்யூ பார்த்தீங்களா? அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆனால் 585 கூட அந்த அளவுக்கு இதாக வேண்டாம், இந்த இதெல்லாம் கொடுக்கவே இல்லை. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வண்டியில். பெரிய வண்டியில் பிஎஸில் இவ்வளோ சூப்பராக இருக்குது. டயர் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கே வருது, நெஞ்சுக்கே வருது. அவ்வளோ ஹைட்டு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு பக்கா வாங்குது. என்ன மாதிரி டைப்பிங் பார்த்தீங்களா வண்டி. ஓப்பன் பண்ணுற வந்து சாவி டைப் இல்லை நண்பா. இந்த லிவரை இழுத்துட்டா சருக்குன்னு ஓப்பன் ஆகும் நண்பா. அவ்வளோதான். இந்த லிவரை இழுத்துட்டா அப்படியே ஓப்பன் ஆகுது நண்பா. பாருங்கடா, இப்போ கையவே தேவை பாருங்களா. 2 பம்பு ஹைட்ராலிக் பம்பு வந்து 2 கொடுத்துட்டே நண்பா. சூப்பராக இருக்கு. ஆனால் உள்ள பார்த்தோன்னா டிசைனில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இது வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான். ரேடியேட்டர் ஓரளவுக்கு சூப்பராக நண்பா. எல்லாம் அந்த இப்போ வரலாம் அந்த பழைய ஓல்டு மாடலில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது ரேடியேட்டர். ஆனால் இந்த வண்டியெலாம் சின்னதாக இருக்குது நண்பா. ஆனால் சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த சைலன்சர் மப்ளேச்சர் பார்த்தீங்களா சூப்பராக சின்னதாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஸ்மாலாக இருக்குது. ஆனால் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க சைலன்சர் மப்ளேரு. இன்ஜின் பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த இதுலேருந்து ஹேர் கூலர்லேருந்து நேராக இதில் டெபாசிட்டி பண்ணி நேராக இதில் வருது நண்பா. ஆனால் சூப்பராக இருக்குது. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் சொல்ல போனால் அந்த சிட்னா ஸ்பையோட சின்ன இன்ஜினாக இருக்குது நண்பா. 50 ஹெச்பிக்கு உண்டான இன்ஜினு இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அப்படி தான் இருக்குது. ஓகே நண்பா, நாம் ஒரு வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம் நண்பா. சவுண்டு பார்த்தேன் நண்பா, எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா. 5 இருக்குது நண்பா. என்ன ஆட்டில் போய் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு. வண்டி பாட்டுல என்ன வேகத்தில் பறக்கிட்டு பாருங்கக்கா, சூப்பராக இருக்காண்ணா. காலே இருக்கல நண்பா, என்ன வேகத்தில் போய் பார்த்தீங்களா. ரேஸ் நான் காலே கொடுக்கல, அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த வண்டி வச்சுக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க நண்பா எப்படி இருக்குன்ட்டு. நான் வண்டியில் ஏதோ வரும்போது சும்மா ஒரு ஏன டைப்பில் இருக்குப்பா. எவ்வளோ பெருசாக இருக்கு. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குப்பா. ஆனால் தூள்ற எப்படி இருக்குன்னு தெரியல, போகிற ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி இருக்கு தெரியுமா. ஒவ்வொரு வண்டி 5,000 எல்லாம் போயிடுமா ஆஃப் ஆகி போகிறேன். அந்த வண்டி பாருங்க 5,000 தான். நான் எதுவுமே நோட்டிஸே பண்ணல. 5,000 தான் வண்டி ஓட்டிட்டு வேண்டாம். 5,000 தான் அப்படியும் போயிட்டு பார்த்தீங்களா. வேற எவ்வளோ சூப்பராக இருக்கு. வண்டியோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குப்பா. சூப்பராக இருக்குது. ஆனால் எடுத்திங்கன்னா சூப்பரான ஃபார்மர்லாம் இருக்காங்கப்பா. பெரிய பெரிய ஃபார்மர்லாம் எடுங்க, சூப்பராக இருக்காண்ணா.
வேண்டாம், அவ்வளோதான் அவ்வளோதான். இதுலேயே நண்பா நம்ம ஸ்டாண்டர்டில் வந்து 75 HP மேலே தான் வரும், 75 HP தான் வரும். ஆனால் நம்ம இந்த வண்டியில் 50 HP சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனால் கிரிப்பர் வந்து நம்ம கேட்டதுக்கு அப்புறம் தான் தருவாங்க. அது வந்து நம்ம என்னன்னு தெரியல, அது நான் என்ன கேட்டு சொல்கிறேன் நண்பா. வண்டிலாம் சூப்பராக இருக்கானா. ஆனால் இது எலக்ட்ரானிக் பம்ப் மட்டும் இல்லை நண்பா, ஆனால் நம்ம இழுத்து தான் ஆஃப் பண்ணணும். இந்த மாதிரி இழுத்து தான் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் வண்டிலாம் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரிவ்யூ சூப்பராக இருக்குது அந்த அளவுக்கு. இந்த வண்டி யார் யார் வச்சுக்கிறீங்க என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் வச்சுக்கிறீங்க என்னான்ட்டு. ஆனால் சட்டல் ஷிஃப்ட்டுங்க, ஆனால் வண்டி அப்படியே சும்மா பங்காமல் இருக்குது, சூப்பராக நண்பா. இண்டிகேட்டரு, சைடு இண்டிகேட்டரு எல்லாமே சூப்பராக நண்பா. இந்த வண்டி புக்கிங் ஆகிடுச்சான், அவள் தான் நம்ம பரணி ட்ரேடர்ஸ்லேருந்து புக்கிங் ஆகிடுச்சுருந்தாங்க. என்ன ரேட்டுன்னு தெரியல, ஓனர் கேட்போம். ஹெட் லைட்டு சூப்பராக நண்பா, சைடு இந்த லைட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வண்டி இங்கே வண்டி நேம் பிளேட் மாதிரி. ஆனால் ஆக்சிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்னதாக இருக்குது, சூப்பராக இருக்கு. ஆனால் என்ன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் வண்டி ஓடுறதுக்கே சும்மா குதிரை நின்று ஓடுற மாதிரி நண்பா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் வண்டி லோடர் கூட அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் நண்பா. அவ்வளோனா பூராமே பிளேஸ் கொடுத்துருக்காங்க, லோடரும் அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. லோடர் அட்டாச்மெண்ட் பார்த்தீங்களா, இதுதான் லோடர் அட்டாச்மெண்ட் தான். ஆனால் கொடுத்துருக்காங்க, ஆனால் சூப்பராக இருக்கு. ஆனால் வண்டியோட வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கே இந்த வண்டி எடுக்கலாம் போல ஆசை நண்பா. என்ன நம்ம எடுக்கலாம் ஒரு நாளைக்கு. நம்ம ராஜா நம்ம வீட்டுக்கு வருவார் நண்பா, பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி, ஓட்டுறதுக்கும் ஸ்மூத்தாக இருக்குது, ஸ்டேரிங்லாம் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் பழைய சீட்டு மாதிரி இல்லை நண்பா, புது சீட்டுனா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் ஜீரோ நல்லா நம்ம வளர்த்திக்கு மேலே நம்ம வயிற்று வரைக்குமே இருக்குது நண்பா, சூப்பராக இருக்குது. இந்த வண்டி பற்றி சொல்ல வேண்டியதில்லை. தாரம் எடுக்கிறவங்க பெரிய ஃபார்மராக எடுக்கலாம். பெரிய ஃபார்ம்னா இந்த 5 ஏக்கரா 20 ஏக்கரா அந்த காட்டுக்காரங்க. அதே மாதிரி சின்ன ஃபார்மருக்கு ஆகாது நண்பா. இந்த 2 ஏக்கரா 3 ஏக்கரா அவங்களுக்கு ஆகாது. அவங்களுக்கு வந்து இந்த வண்டி தான் நண்பா ஆகும், இந்த வண்டி தான் ஆகும். 5 years போய்னா சூப்பராக இருக்கும். 5 years போய்னா இந்த வண்டி ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஒரு 10 ஏக்கரா 15 ஏக்கரா மேலே வச்சுருங்கன்னா இந்த வண்டி எடுக்கலாம், சூப்பராக இருக்குது. ஆனால் யானை மாதிரி யானை. ஆனால் டீசல் அனுப்ப என்னன்னு தெரியல நண்பா, அது என்னன்னு நான் கேட்டு சொல்கிறேன். நம்ம கம்பெனியில் வந்து என்ன சொல்கிறாங்க என்னென்னு பார்த்து சொல்கிறேன் நண்பா. அடுத்து நம்ம போய் 2 wheel drive டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நண்பா, வாங்க போகலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா 2 wheel drive நிற்கிது, பிஎஸ்ஓட 2 wheel drive. அது பார்த்தீங்களா ஆக்சில் எல்லாமே அதே விளையாடு நண்பா, எல்லாமே அதே மாதிரி சேம் அதே மாதிரி தான். ஆனால் இது மட்டும் மாறி நண்பா, 4 drive இது 2 wheel drive, அவ்வளோதான் விசேஷம். ஆனால் பிஎஸ் வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது நண்பா, செம்ம மாஸ்டாக இருக்குது. அவ்வளோ மாஸ்டாக இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை நண்பா. ஆனால் ஏறி உட்காந்தா யானை தான் இந்த வண்டியில் அப்படியே நண்பா. ஆனால் இந்த வண்டியில் கிரீப்பர் வைக்கலான்னு பார்க்கல இருங்க. இந்த வண்டி அறியல நண்பா, பார்த்தீங்களாடா இதே ஆல்ட்ரேஷன் தான். ஆனால் சூப்பராக இருக்கு. ஆனால் பான் விட்டா சூப்பராக தர நண்பா, அதுக்காட்டி இழுக்க முடியல. அதனால தான் நம்ம எடுக்கிறதுக்கு ஆளுங்க நண்பா, நாமளே தான் பேசிட்டு நாமளே தான் எடுக்கணும். ஆனால் டிசி டேங்க் டெபாசிட்டி எப்படின்னு தெரியல. இந்த வண்டி அதே மாதிரி இல்லை நண்பா, எல்லாமே சேம் அதே தான். இதில் வந்து லோடரை கொண்டு எல்லாம் பூரா ஆட் பண்ணணும், லோடரை ஆட் பண்ணுறதுக்கு. ஆனால் அதில் வந்து லோடர் வந்து இதுவும் தேவையில்லை நண்பா, இங்கேயும் ஆட் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஜிபிஎஸ் இருக்கான்னு தெரியல. ஆனால் வண்டி அவ்வளோ பிரமாண்ட மாதிரி நண்பா. இந்த வண்டியும் கிரீப்பர் இதுலேயும் இல்லை நண்பா, நம்ம கேட்டால் வேணால் கொடுப்பாங்க. இதுலேயும் பாருங்கள் அப்படியே யானை மாதிரி சூப்பராக நம்ம எவ்வளோ மாதிரி இருக்கு நண்பா. இந்த வண்டியிலையும் பாருங்கள் என்னென்னமா கொடுத்துருக்காண்டா. இந்த வண்டி பாருங்கள் என்னென்னமா ஆல்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 4 drive அது இது நிறையா கொடுத்துருக்காங்க நண்பா. ஆனால் சூப்பராக இருக்கு வண்டி. இந்த வண்டியில் 4 drive ஆன் பண்ணிக்கலாம் நண்பா, 4 drive இது பண்ணிடலாம், எல்லாமே பண்ணிடலாம், 4 drive சேர்த்துலாம். அதே மாதிரி ரொட்டேட்டர் ஓடும்போது என்ன பண்ணுது, டீசலு பார்க்கிங்கு, அப்புறம் சர்வீஸ் டைமு, ஆயிலு, இண்டிகேட்டரு, ஆயில் சர்வீஸு, பார்க்கிங்கு, கலப்பை இது பண்ணுற மாதிரி நண்பா. அப்புறம் இது மாதிரி போகிறேன் நண்பா. இந்த ஒரு மேம்பாலத்துலேருந்து கீழே இறங்கும்போது அதுக்கு பொறுமையாக இறங்குற மாதிரி அது ஒரு இண்டிகேட்டர் லைட் வருது நண்பா. எல்லாமே சூப்பராக நண்பா. அந்த அளவுக்கு வண்டியோட வியூ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. 2 wheel drive இருந்தாலும் அந்த வண்டி போய் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆனால் இதுலேயும் அரேஞ்ச் நண்பா, ஹை லோ மீடியமு 1 2 3 4 5 1 2 3 4 5. அதே மாதிரி இந்த நண்பா எஸ்சி வால்வு இதுவும் அதே தான். இந்த வண்டிக்கு எஸ்சி வால்வு உண்டு. அதே மாதிரி
கருப்பு லிவர், சிவப்பு லிவர் நண்பா. இங்கேயும் ஆயில் வைக்கிற மாதிரி எல்லாமே எல்லா ஏட்டு வச்சு நண்பா. பார்த்தீங்களா இதுவும் அப்படி நண்பா பூராமே இது பார்த்தீங்களா. ஆனால் அந்த வண்டியில் சின்னதாக நீங்கள் டாப்லிங் லாடு. ஆனால் இதில் பெருசாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது டாப்லிங் லாடு. ஆனால் இது அதே நண்பாடா. இப்போ அந்த வண்டியில் இருக்கிற மாதிரி சேம் அதே தான் எல்லாமே. ஆனால் அது வந்து 4 டிரைவ், இது 2 டிரைவ் அவ்வளோதான். இதுவும் பாருங்க ஃபியூவல் எல்லாமே. அது லிவரு, அதான் அந்த லிவர் தான் ஃபியூவலோட லிவர். இதில் வந்து நம்ம க்ரீப்பர் வேணும்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களா இந்த வண்டி எத்தனாமிக்கு 540 750 அந்த ரேஞ்சில் போடுற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியில் வந்து அங்கே கொடுக்கல. அந்த வண்டியில் வந்து அஞ்சு கிட்டே கொடுத்தாங்க, சூப்பராக இருக்கானா. ஆனால் அந்த வண்டியில் மாறுது, அந்த வண்டியில் மாறுது 540 மாறுது. இந்த வண்டியில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் சூப்பராக நம்ம வண்டி 2 வண்டியும் பார்க்கும்போது அதுக்கு இருக்கும் கொஞ்சம் முன்ன விசேஷம் நண்பா. இந்த வண்டி டீஆர் தயார் போட்டுக்கிறாங்க 16க்கு 9 28 நண்பா. அப்புறம் ஃப்ரண்ட்டு வந்து 750க்கு 16 நண்பா. வந்தா 750க்கு 16 வண்டியெல்லாம் சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டு அதே மாதிரி நண்பா. இந்த வண்டிக்கு அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கானா. ஆனால் வண்டிலாம் எடுத்தா டூ வீலர் எடுக்கிறதோட 4 டிரைவ் நண்பா பரவாயில்ல. 4 டிரைவ்லாம் நம்ம எதில் எவ்வளோ பெரிய இதில் போடாலும் சல்லுன்னு போயிட்டே இருக்கோம். 2 டிரைவ் கொஞ்சம் ஒரு இதாக நண்பா இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி அந்த வண்டிக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நண்பா. அதே மாதிரி அந்த மப்ளேச்சரு, சைலன்சரு எல்லாமே ஒன்பா. அந்த வண்டி கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்குது, இந்த வண்டி கொஞ்சம் கரெக்டாக சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது நண்பா. அவ்வளோ தான் சைலன்சரு. அந்த வண்டி பெருசாக இருக்குது, இந்த வண்டி கொஞ்சம் கரெக்டாக சின்னதாக இருக்குது. பரவாயில்ல. இந்த வண்டியும் டெஸ்ட் பார்த்துக்கலாம் நண்பா. இந்த வண்டி எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு எல்லாமே பார்த்துலாம் நண்பா. டிஸ்ட்டு கலர் மாட்டிட்டாங்க நண்பா. அதே மாதிரி டிஸ்ட் வந்து ஒயிட் கலர் போட்டு முன்ன வந்து சிவப்பு கலர், இப்போ வந்து குங்கும கலர், அவ்வளோதான் நண்பா. ஆனால் வண்டிலாம் சூப்பராக இருக்குது, வாட்டர்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. பார்ப்போம் அந்த வண்டி விட்டு சரி பார்க்கலாம் நண்பா. இந்த வண்டி ஓட்ட வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நண்பா. முன்ன பாண்ட் இருக்கும்போது பெருசாக இருந்தது நண்பா. இப்போ பாருங்கள் கரெக்டாக வியூ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இந்த வண்டி அதே மாதிரி தான் நண்பா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இடத்தோடமே மாறியாக ஓடுது, அவ்வளோதான். இடத்தோடமே 9000 ஓடுது நண்பா. அது குறைச்சலாம் நண்பா. அது என்ன இப்போ இது வச்சுக்காங்க அது வரையும், அவ்வளோதான் நண்பா. அதே மாதிரி லிஃப்டிங் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. லிஃப்டிங் இந்த வண்டிக்கு பெருசா, அந்த வண்டிக்கு பெருசு நண்பா. என்ன அதில் அது 4 டிரைவ் 2 வீல் டிரைவ் அவ்வளோதான் நண்பா, வேறு ஒன்றும் இல்லை. இல்லை சரி சைடு வண்டி 1 2 3 4 5 என்னடா ஹைலோ மீடியம், அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ இங்கே வந்து நம்ம அந்த வண்டி அங்கே தான் நண்பா. நம்ம இது 540 750 அங்கே இருக்குது. அப்புறம் டாப்லிங் லாடு நண்பா, பெரிய டாப்லிங் லாடு. அப்புறம் உட்கார பிரச்சனை நண்பா. பார்க்கிங் பிரேக் இங்கே நண்பா, இதுதான் பார்க்கிங் பிரேக்கு எல்லாமே நண்பா. ஆனால் நல்லா புகை வர அளவுக்கு சூப்பராக இருக்குன்பா அந்த இடம். வண்டியோட சவுண்டு பார்த்தீங்களா சூப்பராக காணும், என்ன மாதிரி சவுண்டு பார்த்தீங்களா. ஆனால் உட்கார பிளேஸ் பாருங்க நண்பா, 2 பேர் நிற்கலாம் தாராளமாக, அவ்வளோ பிளேஸாக இருக்குது. 2 பேர் நிற்கிற அளவுக்கு தான் நண்பா இருக்குதா. 2 பேர் நிற்கலாம், ஏறி நிற்கிற அளவுக்கு நல்லா பிளேஸ் நல்லா உண்டாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக காணும். வண்டிலாம் சும்மா குறைச்ச விடுறதே இல்லை நண்பா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிஹெச் வண்டி இல்லை, இப்போ இருப்பட்ட வண்டி இதெல்லாம். வண்டியோட இது பார்க்கலாம் நண்பா, டெட் ட்ரைவ் பார்க்கலாம். அந்த வண்டி பிரேக்கெல்லாம் அடித்த கன் மாதிரி நண்பாடா. பிரேக்கு பாருங்க விட்ற மாதிரி அடித்த பாருங்களா, கன் மாதிரி நிற்கிது, சூப்பராக இடம் அந்த வண்டி மட்டும். வண்டி ஆனால் டெஸ்ட் ட்ரைவ் கூட பார்க்கலான்னு தெரியல நண்பா, டெமோலாம் ஓட்டி பார்க்கலாமான்னு தெரியல, கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். வண்டி பார்த்துக்கலாம் எவ்வளோ சவுண்டு பாருங்க, சூப்பராக இருக்கணும். 5வது சைடில் போடுறேன் நண்பா. எல்லாமே சூப்பராக இருக்கணும். வண்டி ஆனால் ஓடுறதுக்கான குதிரை மாதிரி இருக்குன்பா.
நம்ம திருவிழாவோட இந்த வண்டி சூப்பராக இருக்குப்பா. 5வது வீட்டில் தான் ஓட்டுக்கிறேன். அதே பாருங்க என்ன ஆயிரத்தில் போயிட்டு வண்டி. ஆனால் ஏறி உட்காரும்போது குதிரை மாதிரி இருக்குப்பா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்டேரிங்லாம் பார்த்தீங்களா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. கட் பண்ணுறதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. என்ன மாதிரி வண்டி சூப்பராக இருக்காங்க. ஓகே நண்பா, நம்ம வீடியோ இதோட முடிச்சுட்டு நண்பா. வண்டி ஆனால் வாட்டர்லாம் சூப்பராக இருக்கு. ஆனால் ஆண்ட்ராய்ட் பைக் என்ன தெரியல நண்பா, அது வேணா கேட்டு சொல்கிறேன் ஓனர்கிட்ட. வண்டி 2 வண்டிக்கு ஆண்ட்ராய்ட் பைக் என்ன ஏது என்னன்னு கேட்டு சொல்கிறேன் நண்பா. நம்மகிட்ட சேலம் பரணி போட இது நண்பா. சேலத்தில் வந்து நெய்வேலி பரணி போட இருக்கு. வண்டி வாட்டர்லாம் அருமையாக இருக்குப்பா, அவ்வளோ இதாக இருக்குது, சூப்பராக இருக்காங்க. பாருங்க 5ஆவது மாற்றி விட்றாங்க. என்ன ஆயிரத்தில் போய் பாருங்க. நாங்கள் ஆர்கமே கொடுக்கல, 10 ஆர்கம்லாம் போய் என்ன ஆயிரத்தில் போய் பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கான வண்டி. அவ்வளோதான் நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ கண்டிப்போம். அதே மாதிரி பாருங்கப்பா, இந்த இம்ப்ளிமெண்ட் வந்துட்டு லோடர் வந்துட்டு காத்துறாங்க நண்பா. இந்த வண்டிக்கு போகிற டிரைவ் தான் லோடர் தராங்க. என்ன ரேட்டு நான் என்ன வாட்டர்லாம் பிரமாண்டமாக இருக்குது நண்பா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரேகெல்லாம் பாருங்க அடிச்சா ஆஃப் பண்ணிட்டேன் ரேகெல்லாம் அடிச்ச வேகத்தில் பாருங்க நண்பா, சூப்பராக இருக்குதா. ரேக அடிச்சு காட்டுற மாதிரிடா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பிரமாண்டம் நண்பாடா. என்ஆர்ஜியில் போயிருந்தாலும் அப்படியே போகலாம் நண்பா. ஐடி என்ஆர்ஜியில் போனாலும் 5வது வீடு மாதிரி போயிட்டான் போக மாட்டான். 5வது வீட்டில் போயிடுவோமா அது அப்படியே 5வது வீட்டில் வரலாம் நண்பா. என்ன வேகத்தில் ஆகிட்டு பண்ணா சூப்பராக இருக்குங்க. அப்படியே 5வது வீட்டில் போகலாம் நண்பா. சூப்பராக இருக்கு வண்டி. அவ்வளோடான்பா, நம்ம இதோட நம்ம வீடியோ முடிச்சிடலாம். மழை வேறு வரும் மாட்டேங்குது, மழை வேறு இது ஊற்ற மாட்டேங்குது. 1160 வருதா நண்பா எம்ஆர்பி வந்து. இப்போ வந்து 1060 அண்ட் 1080 அந்த ரெண்டில் கொடுப்பாங்க நண்பா. முன்ன பொண்ணா உட்காந்து பேசினா கரெக்டாக உட்காந்து நண்பா. இதுலேயே 4 டிரைவ் வந்து 1280 நண்பா. அப்புறம் 1150 முன்ன போனால் ஒரு 10 ரூபா முன்ன போனால் நண்பா இந்த வண்டியிலேயே. ஆனால் 2 வண்டி அப்படி சும்மா மாடு மாதிரி, மாடு ஆகும், யானையோட மிச்சமாக இருக்கு நண்பா. சும்மா ஏரியா உட்காந்தா 555 சூப்பராக வண்டி வேணும். இல்லை லைனாக ஒரு அடுக்காக நிறுத்திடுறாங்க நண்பா. 555 585 இப்போ இந்த வண்டி தான் நண்பா லான்ச் ஆச்சு. 410 வந்து யோ டெஸ்ட் லட்சில் 410 வந்து இப்போ வண்டி இந்த வண்டி லான்ச் ஆச்சு நண்பா. ஆனால் வண்டி ரொம்ப குளுண்டாக இருக்குது, அதுதான் பிரச்சனை அந்த வண்டியில். 555 அதே நண்பா. எதுவுமே மாற்றுற மாதிரி ஐடியா இல்லை, எதையுமே மாற்றலை, எல்லாம் அப்படியே 585. அப்புறம் குட்டி வண்டி ஜோவில் 245. 5 வண்டியும் அப்படியே வரிசையாக நிற்குது. அப்புறம் நம்ம பிஎஸ் அண்ணா நிற்கிறாரு.
ஆனால் டாப்லிங் லாட்லாம் சூப்பராக இந்த இந்த இதெல்லாம் சூப்பராக இருக்குன்பா. கை செட்லாம் என்ன மாதிரி ஹெவியாக தெரியுமா? இப்போ எவ்வளோ ஹெவியாக இருக்குது. மொத்தம்லாம் சும்மா எத்தனை 2 இன்ச்சு இருக்குதுன்பா. அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆனால் வண்டிலாம் செம்மையாக ஓட்டி பார்க்கறதுலாம் செம்ம சூப்பராக இருக்கு. ஆனால் ஆண்ட்ராய்டு பிரைஸ் தான்பா. இந்த வண்டியோட இதுதான் 1180 தான். ஃபைனலாக ஒரு 1080 1070 அந்த ரேஞ்சு தருவாங்க. அந்த வண்டி ஒரு 1280 தான். ஒரு 1180 1170 அந்த ரேஞ்சு தருவாங்கன்பா. ஆனால் வண்டி 2 வண்டியும் ஓட்டி பார்த்தா சூப்பராக காணும். ஆனால் கிரீப்பர் வண்டி நம்ம ஆல்ட்ரு பண்ணி நம்ம கேட்கலையா இருக்குது. அதனால் கஸ்டமர் கேட்காதனால வரல. ஆர்டர் பண்ணுவோம். கிரீப்பர் வேணும் வேணாங்கிறத ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணால் சூப்பராக இருக்கணும். இந்த வண்டி டெமோ கேட்குறான்பா. ஒரு நாளைக்கு கொடுத்தாங்கன்னா ஓட்டி பார்க்கலாம். அதையும் ஓட்டி பார்த்துருவோம் எப்படி இருக்குது. ஆனால் சீட்டு பொசிஷன்லாம் சூப்பராக காணும். சீட்டு ஏறுறதுலேருந்து உட்காடுறதுலேருந்து எவ்வளோ சூப்பராக காணும். சைடு ஜீரோ வைப்ரேட்டிங் ஆனால் இல்லை சூப்பராக காணும். ஏறுற பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இது மாதிரி தான். பெரிய வண்டியில் ஏறுறதோட மிச்சமாக இருக்கணும். சூப்பராக இருக்கணும். பாருண்டா போலோட இஞ்சி ஆன் பண்ணி பண்ணிடலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? போல் ட்ரைவ் இஞ்சி அந்த வண்டிக்கு அப்படியே செட்டிங் பண்ண 2 ட்ரைவ் கட்டி விட்டு அப்படியே போல் ட்ரைவ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கணும். இந்த வண்டி எடுத்திங்கன்னா பெரிய லக்கு தான். சரி ஓகேன்பா. சொல்கிறேன்பா L13 ஃபார் நோவா 605 போகிறேன்டா. இங்கே எல்லாமே எழுதிட்டாங்க பார்த்தீங்களா? எல்லாமே எழுதியாச்சு. இந்த வண்டி தான் அந்த பிஎஸ் வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் நாளைக்கு டெலிவரி ஆகணும்பா. இந்த லோடரும் அந்த ஒரு இந்த வண்டிக்கும் டூல் ட்ரைக்கும் இந்த லோடரை ஃபிட்டிங்கு நாளைக்கு டெலிவரி. அன்லிஸ்ட் 10,000 வருது. வேணா ஒரு 10 ரூபா குறைச்சி கொடுப்பாங்க. அதெல்லாம் வேணும்னா வண்டி எடுக்க மாதிரி இருந்தால் அப்படியே எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. லோடரோட பேக் பங்கிலாம் வராது. லோடர் மட்டும் வரும். அன்லிஸ்ட் 10,000. வண்டி லோடர்லாம் சூப்பராக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்கணும். எல்லாமே ஃபிட்டிங்கோட நாளைக்கு கொண்டு போய் விட்டு வராங்க. மகேந்திராவோட இருக்குது லோட்ரு. சரி ஓகேன்பா. நம்ம இதோட முடிச்சலாம். பாய் பாய். இந்த லோட்ரு நாளைக்கு ஃபிட்டிங் ஆக போகுது நண்பா.